நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா பல்லவாரம் சந்தைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, எங்கே இருந்தாலும் நீங்கள் மெட்ரோவில் ஏறிட்டு ஏர்போர்ட் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா அங்கேருந்து ஆப்போசிட்லேயே இந்த பல்லவாரம் ஸ்ட்ரீட் வந்துடும். ஸோ நாங்கள் இன்றைக்கி பல்லவாரம் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே போகிறப்பே நிறைய கடை இருந்துச்சு. ஆனால் உள்ளே நிறைய கடை இருக்கிறதுனால போயிட்டு லாஸ்ட் ஆடாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வழியில் நிறைய கடை இருந்துச்சு, நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், அப்புறம் பீரோ, கட்டில், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த கடை ஃபுல்லாக வந்துட்டு வாட்ச் இருந்துச்சு. வாட்ச் எல்லாமே எப்படி சொல்லலாம், கொஞ்சம் குவாலிட்டியான வாட்சஸாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சொல்லலாம் கொஞ்சம் பழசாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். இந்த கடை ஃபுல்லாக ஜாஸ்தி கொட்டி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருந்துச்சு. எல்லாமே ரேட்டுமே வந்துட்டு 50, 100, 150, 200 அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் எதுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னு பார்த்தோம்னா, கெட்டில் ஒன்று வாங்கணும் சொல்லிட்டு ஃப்ரெண்டு கெட்டில் சொல்லிட்டு வாங்க போனோம். ஓகேங்களா. ஸோ நாங்கள் தேடி பார்த்தோம், கெட்டில் கிடைக்கல. ஏன்னா வந்துட்டு எல்லாமே ரொம்ப பழசாக இருக்குது. கெட்டில்ன்றதுனால கொஞ்சம் யூஸ் பண்ண மாதிரி வாங்காது பெட்டர் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புதுசாக கண்டிஷனில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருந்தோம். சுத்தமாக கிடைக்கல. சரி தேடி வந்தால் கிடைக்கல, வேறு ஏதாச்சும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போகிறப்ப இந்த கேமரா மாட்டுச்சு. கேமரா பார்த்தீங்கன்னா விண்டேஜ் கேமரா. அதே மாதிரி நிறைய ட்ரெஸ் மார்க்கெட் நிறையாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருந்துச்சுங்க. சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த கடையில் ஐஃபோன் ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு வேறு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே வந்துட்டு நிறைய இந்த கண்ணாடி ஸ்டாண்டு, அப்புறம் இந்த ஹெட்செட்டு இதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வெறும் 100 தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் எதுவும் வாங்கலை, ஏன்னா எங்களுக்கு தேவையில்லை, அதனால் வாங்கலை. அதே மாதிரி இங்கே பவர் டூல்ஸு, அதுக்கப்புறமேட்டு ஸ்பேனரு. இந்த கடையில் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு நமக்கு இந்த என்ன தெரியாது, வேக்யூம் கிளீனர், காரில் யூஸ் பண்ணலாம் அந்த வேக்யூம் கிளீனர், அப்புறம் பவர் டூல்ஸு, இது எல்லாமே ஹெவி பவர் டூல்ஸ் எல்லாமே கிடைக்குது. வேணுன்றவங்க போயிட்டு தாராளமாக வாங்கிக்கலாம். அப்புறமேட்டு இந்த கடையில் பார்த்தோம்னா அந்த பழைய பொருட்கள்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இந்த விண்டேஜ் பொருட்கள் அப்படின்னு இருக்குங்க. இந்த கேமரா பார்த்தா ஞாபகம் வரும் நினைக்கிறேன், ஜிகிருதண்டாவில் இந்த ஹீரோ யூஸ் பண்ணுவார்ல அந்த கேமரா தான் இது. ஸோ அதுவுமே அங்கே வச்சுருந்தாங்க. கேட்டதுக்கு ரேட்டு தான் ஒரு 6000 சொன்னாங்க. கேட்டால் விண்டேஜ்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு கேமரா ஒன்று இருந்துச்சு. அதை திறந்து பார்த்தா அதுவுமே நல்ல கண்டிஷன் தான் இருந்துச்சு. ஆனால் ஆன்லாம் ஆகலை, ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. சும்மா வீட்டில் ஷோகேஸ் தான் வச்சுக்கலாம், அதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். ஸோ அது அப்படியே ரேட்டு கேட்டால் அது ஒரு 2 வருஷம் சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்தா இந்த ஜாஸ்டிக் இருந்துச்சு. ஜாஸ்டிக் எக்ஸ்பாக்ஸோட ஒரிஜினல், அது ஒரு 150 ரூபா சொன்னாங்க. ஆனால் மேலே மட்டும் உடஞ்சிருந்துச்சு, அது அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு. சரி அடுத்த கடைக்கு சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கொடுத்து வரது அது இது நிறைய இருந்துச்சுங்க. இந்த கடையில் ஆர்டர்ஸ் பார்த்தோம். ஆக்சுவலி 4 TV ஆர்டர்ஸ் ஒர்க் ஆகாமல் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் கேட்டதுக்கு வந்துட்டு 400 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஒர்க் ஆகலாம், அது டோட்டலி வேஸ்ட் தான், அதெல்லாம் வாங்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபைங்க, எம்ஐயோடது ஆல்மோஸ்ட் ஆன்லைனில் ஒரு 45,000 வரும். கேட்டதுக்கு ஒரு 300 ரூபா கொடுத்து எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அது நமக்கு தேவை கிடையாதுன்றதுனால அப்படியே விட்டு வந்தாச்சு. நிறைய வாட்சஸ் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி வாட்சஸ் எல்லாமே வந்துட்டு பார்க்க ஃபாஸ்ட் ட்ராக்கோட ஒரிஜினல் வாட்ச் மாதிரியே இருக்காங்க. எல்லாமே டூப்ளிகேட் தான், ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. ஸோ நாங்கள் சுற்றி பார்த்தோம். அப்புறம் இந்த ஃப்ரெண்டு ஏதோ வாட்ச் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னான். சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அங்கேருந்து. அப்புறம் அங்கேருந்து பக்கத்து கடைக்கு போனால் இந்த வாட்ச் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதை வாங்க போகிறோன்னு சொன்னான். எடுத்து பார்த்ததுக்கு ஓடல, அவங்களே பேட்டரி மாற்றி கொடுத்துட்டாங்க. இது அவன் 100 ரூபாய்க்கு வாங்கினான்னு நினைக்கிறான். 100 ரூபாய்க்கு வாங்கினான். ஸோ அப்படியே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நல்லா தான் இருக்குது வாட்ச் பார்க்கறதுக்கு, பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எடுத்துக்கிட்டான். சரி ஓகே அடுத்த கடைக்கு போவோன்னு சொல்லிட்டு போனால் அங்கே கிரைண்டரு, பவர் டூல்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அடுத்தடுத்த கடைக்கு போயிட்டு இருந்தோம். எங்கள் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. வீடியோ எடுத்தால் திட்டுறாங்க, ஒன்றும் பொருள் எடுத்துகிட்டு போய் இல்லை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆசா பேசினாங்க. ஸோ அடுத்தடுத்த கடைக்கு போயாச்சு நம்ம. ஸோ அடுத்த கடையில் பார்த்தா நிறைய கீபோர்ட்ஸு, இந்த லேப்டாப் ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு அங்கே ஒரு SSD இருந்துச்சு, அதையும் எடுத்து பார்த்தோம். கண்டிஷன் இருக்குது, ஆனால் வந்துட்டு கொஞ்சம் ஒஸ்ட் கண்டிஷனில் இருந்ததுனால திரும்பவும் அது அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் நிறைய பேட்டரி கொட்டி வச்சுருந்தாங்க. ஃபோனோட பேட்டரி, எல்லா மாடல் பேட்டரியுமே கிடச்சிங்க. தேவையானதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பல்லவாரம் சந்தையை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஒர்க் ஆகும்னு கேரண்டிலாம் கிடையாது. ஒர்க் ஆச்சுன்னா லாபம், இல்லைன்னா தூக்கி போட்டு அந்த வேலையை பார்க்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க யாராச்சும் எப்படி சொல்லலாம், எடுத்து நான் ரெடி பண்ணிப்பேன் அப்படின்னா மட்டும் வந்து பாருங்கள். இல்லை எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் வேணும்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. அதே மாதிரி இந்த விண்டேஜ் பொருள் எல்லாமே கொஞ்சம் கம்மி ரேட்லேயே கிடைக்கும். விண்டேஜ் பொருள் எல்லாமே எப்படி சொல்லலாம், இந்த பழைய பெட்ரோல் மோட்டர் லைட்டு இது மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த சோலார் லைட் எல்லாமே வந்துட்டு பீஸ் 50 ரூபா சொன்னாங்க. நிறைய கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். ஏன்னா நமக்கு தேவை கிடையாது. இந்த கடையில் தான் கெட்டில் இருந்துச்சு. கெட்டில் பார்த்தோம். அப்புறமேட்டு சைக்கிள் பார்த்தோம். எல்லாம் ஃபுல் சைக்கிள் தான். கெட்டில்லாம் 5000 சொன்னாங்க. ஸோ பவர் டூல்ஸு, இந்த கடை ஃபுல்லாக மிக்சி. அப்புறம் இந்த கடை சொல்லி ஆகணுங்க, இது வந்துட்டு எப்பயுமே வாரம் போனோம், எப்பயுமே இந்த கடை இருக்கும். இந்த கடையில் வந்துட்டு எல்லா ஓதி கலெக்ஷன் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே ஒரிஜினல் வாட்ச்சு, ஆனால் ஒரிஜினல் தான் ஓகேங்களா. ஆனால் கொஞ்சம் யூஸ்டு கண்டிஷனில் இருக்கும். அதை நம்ம எடுத்து ரெடி பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து அங்கே ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் பார்த்தேன். ரோலெக்ஸ் வந்து ஃபஸ்ட் காப்பி தான், நல்லா தான் இருந்துச்சு. பார்த்துட்டு
வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு வந்தோம். அதே கடையில் இந்த 3D கிளாஸும் வச்சுருந்தாங்க. இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எவ்வளோன்னு கேட்டேன், 400 ரூபா சொன்னார். வச்சுட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு இந்த விண்டேஜ் கலெக்ஷன் தான் கிடைக்குமா. இவங்க கான்டாக்ட் நம்பரும் வந்துட்டு நான் பின்னாடி கொடுக்குறேன். இவங்ககிட்ட எல்லா விண்டேஜ் கலெக்ஷனும் காயின்ஸ் வந்து சம்திங் எல்லாமே நமக்கு தேவையான எல்லாமே உங்ககிட்ட கிடைக்கும். உங்கள் கான்டாக்ட் நான் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒர்த்தான கடை தாங்க. ரேட்டுமே ரீசனபுளாக சொன்னாங்க. அப்புறமேட்டு இந்த கடையில் வந்துட்டு இந்த ஹேர் மசாஜர் வந்து ஃப்ரெண்டு வாங்க போகிறேன்னு சொன்னால் சரி வாங்கி போடா அப்படின்னு சொல்லிட்டு அது 250 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அப்புறம் இந்த கடையில் நிறைய புக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாம் ஓல்டு புக்கு தான். ஸோ வேணுன்றவங்க தேவைன்னா வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த கடையில் நிறைய ஜூஸரி, ஏர் ஃபயர் நிறைய இருக்குது. இந்த மேக் பண்ணணும். இந்த மேக் வந்துட்டு ஒன்றும் 5000 சொன்னாங்க. அது ஒர்க் ஆகாமல் என்னெல்லாம் தெரியாது, வேணும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அதை வாங்காமல் அந்த கடைக்கு வந்துவிட்டோம். இங்கே வேறு கடைக்கு வந்தால் இங்கே CPU, அப்புறம் வந்து ஃபேனோட ஸ்டாண்டு, கிரைண்டரு, லைட்டு, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. வாஷிங் மிஷின்லாம் வச்சுருந்தாங்க. எவ்வளோ கேட்டது 3000 சொன்னாங்க. ஓடுன்னு தான் சொன்னாங்க, என்னன்னு தெரில எனக்கு. அதே மாதிரி சில கடையில் வந்துட்டு ஜென்ரேட்டர்லாம் வச்சு செக் பண்ணியுமே காட்டுறாங்க நமக்கு ஓடுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பர்ஃப்யூம்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எக்ஸ்பைரி ஆகுது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருக்க பர்ஃப்யூம். ஸோ அதனால தான் கம்மி ரேட்டு விற்பாங்க. அதே மாதிரி சார்ஜரு, நிறைய பவர் டூல்ஸு, கிரைண்டரு, மினி லேப்டாப்பு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் பார்த்துங்க. இது என்னன்னே தெரில. நானும் ரொம்ப நேரமாக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ வந்து சம்திங் மெடிசன் மாதிரி தான் இருக்குது. அதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. பார்க்க என் ஃப்ரெண்டு ஸ்டெராய்டுன்னு சொன்னால் நான் நம்பலை. அப்படியே வந்துட்டேன். அப்புறமேட்டு இந்த கடையில் போனால் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சு. ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ரொம்ப ஹை வால்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் போல். யாருக்காச்சும் வேணும்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறமேட்டு இந்த கடையிலே நிறைய டூல்ஸ் இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த கடையில் வந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்கான எல்லா ஐட்டமும் வச்சுருந்தாங்க. மீன் பிடிக்கிறதுக்கான மொத்த ஐட்டமும் இங்கே இருந்துச்சு. ஸோ வேணும்னா போய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த கடையில் பவர் டூல்ஸு எல்லாமே கடை தனித்தனியாக இருந்துச்சுங்க. ஒரு கடையில் எலக்ட்ரானிக்ஸு, ஒரு கடையில் வந்துட்டு பவர் டூல்ஸு, அந்த மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க. இந்த ரோலக்ஸ் தான் சொன்னேன். இது வந்து பார்க்க ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் காப்பி ரேட்டே ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 7000 வரும். அப்படியே பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.